இந்த சைஃபை மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பா ஸ்பேஸ் ரிலேட்டடான சீன்ஸ் இருக்கும். அப்படி ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு டைம் ஆச்சு ஸ்பேஸ்ல இருந்து எர்த்தோட அழக பார்க்கணும்னு ஆசை இருக்கும். கரெக்ட்டா? ஆனா ஸ்பேஸ்க்கு போறோம்னா ஏன் ஸ்பேஸ் சூட் போடுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு நம்ம ஹியூமன் பாடி ஸ்பேஸ் சூட் இல்லன்னா எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பேஸ் போறோம்னா ஸ்பேஸ் சூட் ரொம்பவே மேண்டேட்டரி. அது இல்லைன்னா ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ்க்குள்ளவே நம்மளோட கான்சியஸ்னஸ் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தென் அங்க ஸ்பேஸ்ல ஏர் ப்ரெஷரே இருக்காது. அது இல்லாததுனால நம்ம பிளட் அண்ட் பாடியோட வாட்டர் லெவல் எல்லாமே பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். பாடியில் இருக்க ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே பாயில் ஆகி அதில் இருக்க ஹீட் எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நடக்க 30 செகண்ட்ஸ் to 1 minute ஆகும். அதனால தான் இந்த 2000 இந்த ஸ்பேஸ் ஒடிசி மூவியில் டேவிட் பவுமன்ற ஆஸ்ட்ரோனட்க்கு இந்த ஸ்பேஸ் பாட்ல இருந்து ஹெல்மெட் இல்லாமல் எஜெக்ட் பண்ணும்போதும் அந்த ஸ்பேஸ் பாட் டோரை க்ளோஸ் பண்ண கொஞ்சம் டைம் கிடைக்கும். அவர் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா அவரோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகி ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். இந்த சீனை அவ்வளோ சூப்பராக சயின்டிஃபிக்காக காட்டியிருப்பாங்க. இந்த இன்ஃபோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் சைட்டிக் யூஎஸ் சைனிங் ஆஃப்.